அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். இன்றைய நாளிலே நாம் புதிதாக படிக்க இருக்கின்ற பாடம் தொகா நிலை தொடர்கள். என்ன சார் தொகா நிலை தொடர்கள்? இப்போ பாருங்கள், இந்த இலக்கணம் அப்படி சொன்னாலே பலருக்கு தூக்கம் வரும். ஆனால் தூங்காமல் படிப்பது தான் நல்லது. சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தினமும் தொழுது படித்துடடி பாப்பா என்று பாரதி சொற்களில் உயர்ந்த சொல் தமிழ் சொல் என்று சொல்லுவான். அப்படி என்ன தமிழ் சொல்ல பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா மொழிகளுக்கும் சொல் இருக்கிறது. எல்லா மொழிகளுக்கும் சொல் இருக்கிறது. தமிழ் மொழிக்கும் சொல் இருக்கிறது. ஏன் இந்த சொல்ல உயர்வாக சொன்னான் அப்படின்னு சொன்னால், எல்லா சொல்லையும் முன்ன பின்ன போட்டு எடுத்து அவன் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வந்துடுவான், எப்படியா கொண்டு வந்துடுவான். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த லெட்டர், இந்த எழுத்துக்கு அடுத்தாலும் இந்த எழுத்து தான் வரும், இந்த எழுத்து வராது, தப்புன்ட்டான். கா முன்னாடி சா வராது, இந்த ரா முதல்ல வராது, சா முதல்ல வராது, மொழி முதல் வராது, இதுக்கு பக்கத்தில் இந்த எழுத்தான் வரணும், இதுக்கு பக்கத்தில் இந்த எழுத்தான் வரணும், இந்த சொல்லை இப்படி தான் உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இது தமிழ் மொழிக்கு உள்ள ஒரு தனி சிறப்பு. ஆனால் மற்ற மொழிகள் அப்படி இல்லை. 4 கா 4 தா 4 பா, எங்களுக்கு ஒரே கா ஒரே பா ஒரே தா. இதனால் தான் பாரதி சொன்னான், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தினமும் தொழுது படித்திடடி பாப்பா அப்படின்னு சொன்னான். சரி, உயர்வான தமிழ் சொல் இன்றைய காலகட்டத்தில், பல்வேறு காலகட்டத்திலும் சரி, இன்றைய காலகட்டத்திலும் சரி, எத்தனையோ பிறமொழியாளர்கள் இந்த தமிழை அழிக்க வேண்டும், இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று பலமுறை படையெடுத்து வந்திருக்கிறார்கள். தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து பரவாள நடையில் எழுதினால் தமிழ் வளரும் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் பரிதிமார் கலைஞர், ஆறுமுக நாவலர், தேவநேய பாவாணர், மறைமலை அடிகள் போன்றோரெல்லாம் தோன்றி இல்லை, தனித்தமிழில் எழுத வேண்டும் என்று போராடி தமிழை வளர்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழ் இந்த பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் எங்கள் மொழி அழியாமல் இன்று வரை நிலைத்து இன்னும் நீடித்து இருப்பதற்கு காரணம் எங்கள் மொழியில் இலக்கணம் தெளிவாக இருக்கிறது. இலக்கணம்னா என்னன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது இலக்கணம். இந்த கிராமர் கரெக்டாக யார் வச்சுருக்கிறானோ அந்த மொழி அழியாது. தமிழில் கிராமர் கரெக்டாக இருக்குது, இலக்கணம் கரெக்டாக இருக்குது. இந்த சொல்லை இப்படி தான் உச்சரிக்க வேண்டும், இந்த எழுத்தோடு இந்த எழுத்து தான் சேரணும், கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு வச்சுருக்கிறான். தமிழ் கிராமர் இலக்கணத்தில் வச்சுருக்கான். அதனால் என் மொழி அழியாமல் இருக்கிறது. அதனால் தான் என் மொழியினுடைய இந்த பாட்டுக்காம பாருங்க, கற்கண்டு என்று போட்டிருக்கிறான். இலக்கணம் என்பது கசப்பு அல்ல, இனிப்பை தருகின்ற கற்கண்டு என்று சொல்லியிருக்கிறான். நாம் கடந்த பாடத்தில், இந்த பாடத்தை நம்ம வருவதற்கு முன்னாடி, இந்த பாடம் தொகா நிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுகிறது. தொகை, தொகா, அதுக்கு ஆப்போசிட் தொகா. இப்போ போன பாடத்தில் நம்ம படித்தோம், தொகை நிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி படித்தோம். அப்படி தொகை நிலை தொடர் பார்த்தீங்களா, தொகை நிலை தொடர் அப்படின்னு படித்தோம். ஸோ அந்த தொகை நிலை தொடர் படிப்பதற்கு முன்னாடி அழகாக ஒன்று படித்தோம். தொடர்னா என்ன? தொடர் தெரிஞ்சால் தானே அதில் தொகையாக இருக்குது தொகாவாக இருக்குதுன்னு தெரியும். இப்போ பாருங்கள், தொடர் என்றால் என்ன, சொற்றொடர் என்றால் என்ன அழகாக சொல்லியிருக்கிறார்கள். சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். பாருங்கள், நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான், அழகாக சொற்கள் போட்டிருக்கா பாருங்கள், அழகான சொற்கள் பாருங்கள். நீர் பருகி, 2 சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தரணும், மீனிங் தரணும். சும்மா மீனிங் தராமல் சொல்லப்படாது, மீனிங் தரணும். அந்த மீனிங் தருகு பாருங்கள். இந்த சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அல்லது சொற்றொடர் என்று அழைக்கப்படுகிறது. இனிமேல் நம்ம போவோம், தொகை நிலை தொடர் என்றால் என்ன. இந்த 2 சொற்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ பண்புருவுகளோ வினை உருவுகளோ மறைந்து அல்லது தொக்கி அல்லது தொகையாக, தொகை அப்படின்னு சொன்னால் மறைந்து வருது. 2 சொற்களுக்கு இடையில் ஏதாவது மறைஞ்சிருக்கும். அப்படி மறைஞ்சு இருந்தால் அதுக்கு பேர் தொகைநிலை தொடர் அப்படின்னு சொல்லி தந்திருப்பேன். இருந்தாலும் பாருங்கள், நீர் பருகினான், இதை விரித்து எழுதும்போது நீரை பருகினான், ஐங்கிற வார்த்தை உள்ள மறைஞ்சிருக்கா?
தொக்கி இருக்கா, தொகையாக இருக்கா, இப்படி மறைந்து வருவதற்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொகைநிலை தொடர். வண்டி ஓட்டினான், வண்டியை ஓட்டினான், வண்டியை ஓட்டினான். ஐ என்ற சொல் உள்ளே மறைந்து வந்திருக்கிறது. ஐ என்ற எழுத்து மறைந்து வந்திருக்கு. இதான் சொல்லோ உருவோ மறைந்து வந்தால் அதுக்கு பேர் என்னது பேர்னா தொகைநிலை தொடர். இப்படி எதுவுமே மறைஞ்சு வரலன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் தொகா நிலைத்தொடர். மறைஞ்சு வந்தால் தொகைநிலை தொடர், மறைஞ்சு வரல வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் என்னது தொகா நிலை தொடர். அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள். ஒரு தொடர்மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவதற்கு பேர் தொகா நிலை தொடர். பாருங்கள், காற்று வீசியது, காற்றை வீசியது, இல்லை தப்பு, காற்று முட்டுப்பட்டு காற்று வீசியது. இடையில எந்த சொல்லும் நீங்கள் இடையில கன்ஜங்ஷன் போட முடியாது, இடையில சொருக முடியாது. அடுத்து பாருங்கள், குயில் கூவியது, குயிலை கூவியது, பொருள் மாறிடும். குயில் கூவியது. இரண்டு சொற்களுக்கு இடையில் உருவோ சொல்லோ எதுவுமே மறைஞ்சு வரல, வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகின்ற காரணத்தினால் இதற்கு பேர் தொகா நிலை தொடர் என்று பெயர். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தொகா நிலை தொடர் அப்படின்னு சொல்லுகின்ற போது அது 9 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 வகை. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும் என்று போன பாடத்தில் படித்தோம். இந்த தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லும்போது அது எத்தனை வகையாக இருக்கிறதாம் பாருங்கள், 9 வகையாக இருக்கிறதா. எத்தனை வகையாக இருக்கிறதுமா? 9 வகையாக இருக்கிறதா பாருங்கள். எழுவாய் தொடர், விழித்தொடர், வினை முற்றுத்தொடர், பெயர் எச்சத்தொடர், வினை எச்சத்தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர் அப்படின்னு 9ஆக சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம் பாருங்கள், எழுவாய், வெளி, வினைமுற்று, பெயரெச்சம், வினையச்சம், வேற்றுமை, இடைச்சொல், உரிச்சொல், அடுக்கு தொடர் என்று 9ஆக வகுத்திருக்கிறார். சார் என்ன சார் இந்த ஃபஸ்ட்டு இதே வந்து எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லியிருக்குது. வாட் மீன் எழுவாய்? எழுவாய்னா என்ன? நீங்கள் ஆங்கிலத்தில் படிப்பீர்கள், நீங்கள் மெட்ரிகுலேஷன் பிள்ளைகள் அத்தனை பேருமே ஆங்கிலத்தில் படித்திருப்பீர்கள். சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி உருவாக்குறது, எப்படி பிரிக்கிறது அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு என்ன வருமா? சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட். குறைந்தது சப்ஜெக்ட் ஆர் வெர்பு கண்டிப்பாக இருக்கணும். புரியுதாம்மா? இந்த சப்ஜெக்டுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் எழுவாய். அல்லது இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம்? நவுன் அல்லது ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தமிழில் அதுக்கு பெயர் சொல், ஆங்கிலத்தில் நவுன் ஆர் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரொனவுன் அல்லது நவுன் அல்லது சப்ஜெக்ட் இதுக்கு பேர் தான் என்னது? எழுவாய் என்று பெயர். இந்த எழுவாய் மேக்சிமம் முதல்ல தான் நிற்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் எழுவாய் முதலில் தான் நிற்கும். இப்போ அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள். எழுவாயுடன் அந்த சப்ஜெக்டுடன் பெயரோ வினையோ வினாவோ தொடர்ந்து வருவதற்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எழுவாய் தொடர் என்று பெயர். எழுவாய் தொடர் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட், எழுவாய்னா ஃபஸ்ட்டு என்னமா சொன்னேன்? சப்ஜெக்ட் அல்லது நவுன். இந்த சப்ஜெக்ட் அல்லது நவுனு என்னெல்லாம் கூட சேர்ந்து வருமா? பெயர் சொல் வரலாம், வினைச்சொல் வரலாம், வினாச்சொல் வரலாம், கொஸ்டின் வரலாம். இப்படி வந்தால் அதற்கு பேர் எழுவாய் தொடர். பார்ப்போமா என்ன எடுத்துக்காட்டு இருக்குன்னு? இங்கே பாருங்கள், அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள். இனியன் கவிஞர். இனியன் என்பது சப்ஜெக்ட் அல்லது நவுன், பெயர் சொல். இனியன் ஒரு கவிஞர், அந்த கவிஞர் என்பதும் பெயர் சொல் தான். அழகாக போட்டிருக்கான் பாருங்கள். இனியன் என்று சொல், இனியன், அடுத்தது கவிஞர். ஒரு சப்ஜெக்டு, அதுக்கு கூடலை எழுவாய்க்கு பேர் நான் என்னமா சொன்னேன்? எழுவாய்னா சப்ஜெக்ட் அல்லது நவுன் சொன்னா. இந்த எழுவாய் அல்லது சப்ஜெக்ட் அல்லது நவுன் கூடால இனியன் என்ற சப்ஜெக்ட் கூடால என்ன ஒரு பாருங்கள்? கவிஞர். அதுவும் ஒரு பெயர் சொல், நவுன் தான், பெயர் சொல் தான். கவிஞர் என்பது பெயர் சொல் தானே. அதுக்கு அடுத்தால பாருங்கள், காவிரி. காவிரி என்பது ஒரு ரிவர், த நவுன், பெயர் சொல், சப்ஜெக்டு. பாய்ந்தது என்பது ஒரு வினைச்சொல். வந்திருக்கா பாருங்கள், பெயர் சொல் வந்திருக்கு. அடுத்து வினைச்சொல் வந்திருக்கா பாருங்கள். அடுத்து பாருங்கள், பேருந்து வருமா? பேருந்து என்பது பஸ், பஸ் என்பது நவுன் ஆர் சப்ஜெக்ட், எழுவாய் தான்.
இந்த எழுவாய் வருமா, இந்த கொஸ்டின் அதான் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய 3 பயனிலைகள் தொடர்ந்து வருவது எழுவாய் தொடர். இதாம்மா பயனிலை என்பது வெர்பு என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த வெர்பு. சரியாம்மா? ஐக்கு அடுத்தால பாருங்கள், ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் படித்தோம். ஐக்கு அடுத்தால பாருங்கள், அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக போட்டிருக்காங்க. இனியன் கவிஞர். இனியன் என்கின்ற சப்ஜெக்ட் கூடால எழுவாய் கூடால கவிஞர் என்ற பெயர் வந்திருக்கா. அடுத்து பாருங்கள், காவிரி என்ற சப்ஜெக்ட் எழுவாயுடன் பாய்ந்தது என்கின்ற வினை வந்திருக்கா. பேருந்து என்கின்ற அந்த எழுவாயுடன் வருமா என்கின்ற கொஸ்டின் வினா வந்திருக்கிறா. இப்படி வந்தால் அதற்கு பேர் எழுவாய் தொடர் என்று பெயர். சரியாம்மா? ஐக்கு அடுத்தால பாருங்கள், 2வது விழித்தொடர். அவன் குரு 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 என்று விழித்து கொண்டிருக்கிறான். காலையில் விழித்தவுடன், காலையில் முழித்தவுடன் என்ன செய்வோம், இங்கே காலையில் எழுந்து கடவுளை வணங்கு என்று சொல்லுவார்கள். இங்கே இது தூய தமிழ் சொல். விழித்தல் என்பது தூய தமிழ் சொல். இப்போ அவன் மலையாளக்காரன் வச்சுருக்கான், கேரளாக்காரன் வச்சுருக்கான், நம்ம ஆளை விட்டுட்டோம். நம்ம இப்போ தங்கிலீஷ் தான் பேசிகிட்ருக்கோம், தூய தமிழ் பேசுகிறதில் பேச முடியாது, இருந்தாலும் பேசுகிறோம். இப்போ பாருங்கள், இந்த விழித்தல் என்றால் அழைத்தல் என்று பொருள். டே ராமா, டே அக்ஷய், அக்ஷய் வா, கந்தா வா, நண்பா ஓடு. இந்த நண்பா, நண்பன் என்று சொல்ல வேண்டும், ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நண்பா. கந்தன் என்று சொல்ல வேண்டும், கந்தா என்று. விழித்தல் அழைத்தல் பொருளில் தருவதால் இதற்கு பேர் விழித்தொடர். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா வா, வா என்பது என்னது, நண்பா என்பது விழித்தொடர். விழித்தல் அழைத்தல், நண்பா என்பது அழைத்தல். வா அப்படின்னு சொல்லும்போது வருதல் என்கின்ற வினையை குறிக்கிறது. நண்பா எழுது, எழுதுதல் என்பது வினையை குறிக்கிறது. இந்த அதான் போட்டிருக்காங்க பாருங்கள். வெளியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் என்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். நண்பா எழுது, கண்ணா வா, ராமா ஓடு, ஓடு சொல்லலாம். அழகாக பாருங்கள். 2வது இது என்னது, ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர், 2வது விழித்தொடர். விழித்தல் என்றால் அழைத்தல். நம்ம ஏற்கனவே படித்தது. விழித்தல் என்றால் வெளி என்றால் அழைத்தல். அதை தான் அவன் சொல்லியிருக்கான். விழித்தொடருடன் எது வருகிறது தொடர்ந்து, வினை தொடர்வது விழித்தொடர் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். எழுது, வா, ஓடு, நண்பா நட, ராமா படி, எல்லாமே வினை தான். விழித்தொடருடன் வினை தொடர்வது விழித்தொடர். சரியாமா? அதுக்கு அடுத்தால பாருங்கள், வினை முற்று தொடர். என்ன சார் வினை முற்று? எனக்கு தெரியல சார், என்ன பெரிய வினை முற்றை நீங்கள் போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உங்களுக்கு மனம் தோணும். இவள் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். வினை முற்று. வினைன்னா என்னது, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். வினை என்பதற்கு ஒரு செயல் அப்படின்னு பேர். வினை என்பதற்கு ஒரு செயல். இவன் பாருங்கள், எழுதுதல், ஓடுதல், நடத்தல், இதெல்லாம் ஒரு செயல். இந்த அல் தல் அப்படின்னு வந்தால் அது தொழில், அந்த இதில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு வினை வந்து ஒரு செயல், அந்த செயல் முற்று பெற்று விட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வினை முற்று. பாருங்கள், ராஜ்குமார் சார் பாடம் முடித்தார். அல்லது என்ன சொல்லலாம், அடுத்து என்ன சொல்லலாம், எபிஜோ படித்தான். ஹெர்ஷோன் ஓடினான்னா தப்பாக நினைக்கக்கூடாது, கிரவுண்டில் தான் ஓடினான், வேறு எங்கேயும் ஓடவே மாட்டான், நல்ல பையன். சரியா? அதே மாதிரி ஒவ்வொரு ஆட்களும் ஓடினான், பாடினான், நடந்தான், குதித்தான், உண்டான், உறங்கினான், ஆடினான், பாடினான். இப்படி அந்த ஆடினான், பாடினான், ஓடினான், நடந்தான், இருந்தான், உருண்டான், புரண்டான், கண் விழித்தான், இப்படி பல அந்த சொற்கள் இருக்கு பாருங்கள். முற்று பெற்று விட்டு பாடினான், முடிஞ்சிட்டு. அப்படி அந்த வினை முற்றுக்குள்ளே பாருங்க, பாடினான், ஓடினான், அந்த வினை முற்று கூடால எது வருமா, ஒரு பெயர் தொடர்ந்து வருமா. பாடினாள் கண்ணகி, உங்களுக்கு அழகாக தந்திருக்கிறாங்க. பாடினாள் கண்ணகி, பாடினாள் என்பது வினை முற்று, அது கூடால கண்ணகி. ஓடினான் ராமன், விழுந்தான்
விழுந்தாள் சீதை. பிள்ளைகளுக்கு பேரை சொல்லதுக்கும் பயமாக இருக்குது. கிளாஸ் ரூமில் என்ன வேணாலும் சொல்லலாம், யாராவது என் பேரை சொல்லுன்னு சொல்லிடக்கூடாது. சரியாப்பா? இப்போ ஒரு வினைமுற்று என்றால் அந்த வினை முற்று பெற்று விட்டது. பாடினான், ஓடினான், நடந்தான், இருந்தான், உட்கார்ந்தான், உண்டான், உறங்கினான், தும்மினான், விம்மினான், எது வேணாலும் சொல்லலாம். இந்த வினைமுற்று தொடராக எப்படி மாறுகிறது என்று சொன்னால், இந்த வினைமுற்று ஒரு பெயர் கொண்டு பெயர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் வருவதற்கு பெயர் என்னது? வினைமுற்று தொடர் என்று பெயர். சரியாப்பா? இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய தந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், வினைமுற்று தொடரில் என்ன பாருங்கள். பாடினாள் கண்ணகி. பாடினாள், பாடி முடிச்சிட்டா. பாடுதல் என்கின்ற வினை முற்று பெற்று விட்டது. பாடினாள், பாடி முடிச்சிட்டா. கண்ணகி பெயர் சொல். ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது வினை முற்று தொடர். பாருங்க, படித்தான் முகமது. அவன் படித்து முடிச்சிட்டான், இந்த வேலை முடிஞ்சிட்டு, படித்து முடித்து விட்டான். அந்த வினை முற்று பெற்று விட்டது, அதனால் இதற்கு வினை முற்று. படித்தான் முகமது. பறந்தன பறவைகள். பறந்து போயிட்டு. பறவைகள் என்ன செஞ்சுட்டு? பறந்தன, அது முடிஞ்சு போயிட்டு, பறந்து போயிட்டு. பறவைகள். பறவைகள் என்பது என்னமா? பெயர் சொல். சரியாம்மா? அதான் அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரு வினைமுற்றுடன் பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா பெயர் எச்சத்தொடர். அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள். பெயர் எச்சத்தொடர். எச்சம்னா என்ன? எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் உள்ளூரில் கிராமங்களில் கேள்விப்படும்போது என்ன செய்வாங்க, மூத்த அண்ணமார் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகளை பார்த்து, லை நான் குடித்த எச்சிப்பாலை தான் நீ குடித்து வளர்ந்த, எச்சம் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் வைக்கிறது, குடிச்சிட்டு மீதி வைக்கிறது அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், இந்த எச்சம்னு சொன்னாலே ஃபுல்லாக முடியலை, மீதி இருக்குது. முடியாமல் வினைமுற்று என்பது முற்றிலுமாக முடிந்து விட்டது. எச்சம் என்பது இன்னும் முடியலை, இன்னும் முடியாமல் அப்படி நிற்குது. அப்படி முற்று பெறாமல் நிற்கின்ற அந்த வினை சொல் முடியலை. அந்த சென்டென்ஸ், அந்த வார்த்தை என்ன செய்யலை? முடியலை. இப்போ பாருங்கள், கேட்ட, கேட்ட, பாடிய, ஓடிய, நடந்த, உருண்ட, புரண்ட, அடித்த, குதித்த, துள்ளிய, இது முடியலை. துள்ளினான் முடிந்து விட்டது, துள்ளியது முடிந்து விட்டது, துள்ளினாள் முடிந்து விட்டது, துள்ளின அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சிட்டு. ஆனால் துள்ளிய என்ற சொல் கேட்ட, கேட்டான் முடிஞ்சு முற்று பெற்று விட்டது. கேட்ட என்பது முற்று பெறாத ஒரு வினைச்சொல். கேட்டல் அப்படிங்கிற அந்த வினைச்சொல் முற்று பெறலை, கேட்ட. இப்போ பாருங்கள், கேட்ட பாடல். அழகாக சொல்லியிருக்கா பாருங்கள். ஒரு முற்று பெறாத வினைச்சொல், அந்த கேட்ட என்கின்ற முற்று பெறாத வினைச்சொல் பாடல் என்கின்ற பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எச்சம். எஞ்சி நிற்குப்பா, எச்சமாக நிற்குது, அது பெயரை கொண்டு முடிஞ்சால் அது பெயரெச்சம். சரிதாம்மா? ஓடிய பறவை, விழுந்த சீதை, இது மேக்ஸிமம் இந்த பெயரெச்சம் எதில் முடியும்? மேக்ஸிமம் கட்டாயம், மேக்ஸிமம் எப்போ இதில் முடியும்னா அகரத்தில் முடியும். பாடிய, ஓடிய, நடந்த, துள்ளிய, உருண்ட, புரண்ட, மாண்ட, அதுக்கடுத்துல வேண்டாம். சரியா? இப்படி இது பெயரச்சத்தோட. இந்த ஆல முடிஞ்சு அதுக்கு அடுத்தால சொல்ல நீங்கள் பார்க்கின்ற போது, போட்டு பார்க்கின்ற போது அது பெயர் சொல்லாக இருந்தால் அது பெயரச்சம். இப்போ பாருங்கள், முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்ந்து, பெயர் சொல் வந்தால் அது பெயரச்ச தொடர். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடராகும். பாருங்கள், கேட்ட பாடல், ஓடிய பறவை, நடந்த ராமன், உண்ட ராவணன், தூங்கிய சீதை, அப்படி எது வேணா அப்படின்னு பாருங்கள். இதில் அம்மு ஒரு பாடும் புலவன், பாடும் புலவன், பாடுகின்ற புலவன், பாடிய புலவன், இந்த 3 காலமும் வரலாம். இதில் பாடும் புலவன் மட்டும் உங்களுக்கு தந்திருக்கிறான். பாடும் புலவன் மட்டும் வராது, இன்னும் வரும். பாடும் புலவன், பாடிய புலவன், பாடுகின்ற புலவன், முக்காலமும் வரும். சில நேரங்களில் பாடும் புலவன், இதுவும் என்னது? பெயரச்சத்தோட தான். பாடும் புலவன், அவன் பாடிக்கிட்டே இருக்கிறான். பாடும் புலவன், பாடுகின்ற புலவன், பாடிய புலவன், இந்த 3 காலமும் என்ன செய்யும்? வரும். 3 காலம் வந்து இது பாடும் புலவன், பாடிய புலவன், பாடுகின்ற புலவன், பாடும் புலவன். சரியா? இப்படி வரக்கூடியதுக்கு பேர் என்ன பேர்? பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தால பாருங்கள், பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், வினையச்சம் என்றால் என்ன? வினையச்ச தொடர் என்றால் என்ன? அழகாக சொன்னான். முற்று பெறாத வினை
பெயர் சொல்லை கொண்டு தொடர்வதற்கு பேர் பெயரச்ச தொடர். அதே மாதிரி முற்றுப்பெறாத வினை வினை சொல்லை தொடர்வது வினையச்ச தொடர். பாருங்கள், பெயர் சொல்ல முடிஞ்சால் அது பெயரச்சம், வினைச்சொல் கொண்டு முடிந்தால் வினையச்சம். இப்போ பாருங்கள், அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள். பாடி மகிழ்ந்தனர். பாருங்கள், இதில் பாடி அது முற்றுப்பெறாத ஒரு சொல். பாடி என்பது பாடுதல் என்கின்ற வினைச்சொல். பாடி என்பது என்னம்மா? வினைச்சொல் தான், முற்றுப்பெறாத வினைச்சொல். பாடி மகிழ்ந்தனர். மகிழ்தல் என்பது வினையா பெயரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ராமன், சீதை, பறவை, கவிஞன் இதெல்லாம் பெயர் சொல். மகிழ்தல், வென்றான், சென்றான், ஓடினான் இதெல்லாம் என்னது? வினைச்சொல். அதான் சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது முற்றுப்பெறாத வினைச்சொல். இன்னொரு வினை கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம். முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயர் கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம். வினை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் என்று சொல்கிறார். அப்படியே பாருங்கள், பாடி மகிழ்ந்தன இது மேக்சிமம். அது முதல்ல சொன்னேன், பெயரச்சம் மேக்சிமம் அகரத்தில் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த வினையச்சம் எதில் இருக்கும் பாருங்கள், மேக்சிமம் ஈலையும் ஊலையும் தான் முடியும். பாடி ஈ, ஓடி, தேடி, உருட்டி விளையாடினான். புரியுதா? உருட்டி, பந்தை உருட்டி விளையாடினான். பாடி மகிழ்ந்தான். தேடி சென்றான். தேடி சென்றான் வினைச்சொல். தேடி சென்றான். அதுக்கடுத்தால பாருங்கள், வந்து சென்றான். ஊல முடிஞ்சது. வந்து சென்றான். உண்டு உறங்கினான். நடந்து சென்றான். ஊன்னு முடியும். இகரத்துலேயும் உகரத்துலேயும் முடிஞ்சால் அதுக்கு பேர் என்ன பெருமா? வினையச்ச தொடர் என்று பெயர். அது அழகாக நீங்கள் டெஃபினிஷன் எப்படி எழுதும்? பெயரச்ச தொடர் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், முற்றுப்பெறாத வினை பெயர் சொல் கொண்டு தொடர்வதற்கு பேர் பெயரச்ச தொடர். முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு தொடர்வதற்கு பேர் வினையச்ச தொடர் என்று பெயர். நீங்கள் அப்படியே தொடர்ந்து வரும்போது மேக்சிமம் பெயரச்ச தொடர் ஆள முடியும். பாருங்க, கேட்ட, நடந்த, ஓடிய, பாடிய, பாடுகின்ற, உருண்ட, புரண்ட, மாண்ட, நடந்த அப்படின்னு பல சொற்கள் மேக்சிமம் அப்படி போகும். வினைச்ச தொடர் பாருங்க, ஈல அல்லது ஊல முடியும். ஓடி, தேடி, பாடி, ஆடி அப்படின்னு வரும். உருட்டி அப்படிங்கிற பேரில் வரும். அல்லது என்ன செய்வோம்? வந்து, சென்று, உருண்டு, உண்டு, மயங்கினான், தொண்டு செய்தான் இப்படி வரும். சரியாமா? ஊல ஈ அல்லது ஊல வரக்கூடியதுக்கு பேர் என்ன பேர்? வினையச்ச தொடர்னு பேர். அதுக்கு அடுத்தால பாருங்கள், வேற்றுமை தொடர். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வேற்றுமை தொகையில் நம்ம படிச்சிருக்கோம். என்னது? ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லி 6 வேற்றுமை உறுப்புகள். மொத்தம் வேற்றுமை 8 வகைப்படும். அதில் முதலுக்கும் 8க்கும் என்ன கிடையாது? வேற்றுமை உறுப்பு கிடையாது. 2லிருந்து 7 வரை வேற்றுமை உருவு உண்டுன்னு படிச்சிருக்கோம். ஐ, ஆல், கூ, இன், அது, கண் என்று 6 படிச்சிருக்கோம். இந்த வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை உருவு மறைந்து வரலன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் வேற்றுமை தொகா நிலை தொடர்னு பேர். உங்களுக்கு சுருக்கி என்ன தந்திருக்காங்க? வேற்றுமை தொடர்னு தந்திருக்காங்க. சரியாம்மா? வேற்றுமை தொகை நிலை தொடர் மறைந்து வந்தால், இது மறையாமல் வெளிப்படையாக வந்தால் இதுக்கு வேற்றுமை தொகா நிலை தொடர்னு பேர். சரியாம்மா? உங்களுக்கு இதில் சுருக்கமாக வேற்றுமை தொடர் தந்திருக்கேன். என்னன்னு பாருங்கள். வேற்றுமை உருவுகள் ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகா நிலை தொடர்கள். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் பாருங்கள். வெளிப்படையாக வரும். என்ன சொல்லியிருப்பான் பாருங்கள். கட்டுரையை படித்தான். 2ஆம் வேற்றுமை தொடர். 2ஆம் வேற்றுமை தொகா நிலை தொடர் அப்படின்னு போட்டணும். புரியுதாமா? ஆமாங்க. கட்டுரையை ஐ 2ஆம் வேற்றுமை உறுப்பு தானே. அதுக்கு எடுத்துப்பா அன்பால் கட்டினார். 3ஆம் வேற்றுமை. அறிஞருக்கு பொன்னாடை கூ 4ஆம் வேற்றுமை. புரியுதாமா? அதுக்கு எடுத்தால பாருங்க, ஐயால் கூயின் ராமனின் தம்பி. ராமனின் தம்பி. அடுத்தது எனது சட்டை. எனது சட்டை அது வந்திருக்கா வெளிப்படையா? எனது சட்டை. குகைக்கண் புலி. குகையின் கண் புலி அப்படின்னு சொல்லுவோம். குகைக்கண் புலி. அந்த கண்ணுங்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்திருக்கா? இப்படி வேற்றுமை உருவுகளாகிய ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண் ஆகிய 6ம் வெளிப்படையாக வருவதற்கு பேர், 2 தொடர்களுக்கிடையே வெளிப்படையாக வந்தால் அதற்கு பேர் வேற்றுமை தொகா நிலை தொடர் என்று பெயர்.
சரியாமா? அப்படியே பாருங்கள், கட்டுரையை படித்தான், அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை. இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு சின்ன சந்தேகத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் உங்களுக்கு நம்ம போன வருஷம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் பாருங்கள், இரண்டாம் வேற்றுமை விரியிலும் நான்காம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும். கா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த நான்கும் வரும் பாருங்கள். கட்டுரையை இப்போ வந்திருக்கா பாருங்கள், இரண்டாம் வேற்றுமையில் இப்போ வந்திருக்கா, வல்லினம் மிகுந்திருக்கா, மிகும். நான் புதுசாக படிச்சுக்கிடுங்க. அடுத்து பாருங்கள், அறிஞருக்கு பொன்னாடை, நான்காம் கூருக்கு பார்த்தீங்களா, நான்காம் வேற்றுமை, அதில் இப்போ வந்திருக்கா பார்த்தீங்களா, அதான் இரண்டாம் வேற்றுமை விரியிலும் நான்காம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும். கட்டாயமாக நீங்கள் எழுதுகின்ற போது, நீங்கள் கட்டுரைகளோ இதை எழுதுகின்ற போது, பெரிய கொஸ்டின் எழுதுகின்ற போது இதை நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். ஏன்னா எங்களை மாதிரி டீச்சர்ஸுங்களுக்கு இதை கண்டிப்பாக அதை பார்ப்போம், இந்த மாதிரி விஷயங்களை லைட்டாக பார்ப்போம். இது இருந்துன்னா நாங்கள் மார்க் குறைப்போம். சரியா? இதெல்லாம் சின்ன விஷயம், தெரிஞ்சுக்கிடுங்க. சரியாமா? வேற்றுமை தொடர். அதுக்கு அடுத்தால பாருங்கள், இடைச்சொல் தொடர். இடையில் வரக்கூடிய சொல் இடைச்சொல். பாருங்கள், என்ன இருக்குது பாருங்கள். நீங்கள் 8ஆம் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. நீங்கள் கட்டாயமாக என்ன செய்வீங்க, தொகைநிலை தொடரும் தொகாநிலை தொடரும் 8ஆம் வகுப்பில் உங்களுக்கு இருந்திருக்கும், நீங்கள் படித்திருப்பீர்கள். அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இடைச்சொல், நிறைய இடைச்சொல் இருக்குது. மற்று, ஒற்று, அல், ஒல, அல், ஆள், நிறைய ஆள் வராது. அல், மற்று, ஒற்று, அம், ஓ, ஏ அப்படின்னு நிறைய இடைச்சொல் இருக்குது. அந்த இடைச்சொல்லை தொடர்ந்து பெயர் சொல்லோ பெயரோ வினையோ வருவதற்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கான், இடைச்சொல் சொல்கிறேன். கன்ஜங்ஷன் வேர்டு, 2 சொல்லுக்கு இடைச்சொல், இடையில் வரக்கூடிய சொல். சரியா? 2 சொற்களுக்கு இடையில் வரக்கூடியது. பாருங்கள், அழகாக போட்டிருக்கான் பாருங்கள். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல். நீங்கள் இடைச்சொல் படிச்சிருப்பீங்க பாருங்கள். மற்றொன்று, இதில் மற்றுங்கிற இடைச்சொல். அதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்கு பாருங்கள், ஒன்று என்கின்ற நம்பர், பெயர் வந்துருக்கு. சரியாமா? ஒன்று என்பது பெயர், அதான் சொல்லியிருக்கான் பாருங்கள். இடைச்சொல்லுடன், மற்ற என்கின்ற இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ, ஒன்று என்கின்ற பெயர் வந்திருக்கனால இதுக்கு பேர் என்ன பேருமா, இடைச்சொல் தொடர் என்று பெயர். சரியாமா? அதுக்கு அடுத்தால பாருங்கள், உரிச்சொல் தொடர். நீங்கள் சின்ன இதில் படிச்சிருப்பீங்க. அந்த சொல்லுக்கே உரிமையான சொல், சிறப்பித்து சொல்லுகின்ற ஒரு சொல் உரிச்சொல் தொடர். பாருங்கள், அதான் அழகாக சொல்லியிருக்கிறான். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்ந்து வருவதற்கு பேர் உரிச்சொல் தொடர் என்று பெயர். எவ்வளோ அழகாக போட்டுருக்கான் பாருங்கள். சால சிறந்தது, சிறந்தது பெஸ்ட்டு தான், சிறந்தது என்பது பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கிடுங்க, பெஸ்ட்டுன்னு வச்சுடுங்க. இப்போ சால சிறந்தது, இந்த பெஸ்ட்டுக்கெல்லாம் பெஸ்ட்டு, இந்த சிறப்பித்து சொல்லக்கூடியது உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்கள், நனி, நன்றி. இதில் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல், பல குணம் தழுவிய உரிச்சொல் நமக்கெல்லாம் தேவையில்லை, அங்கெல்லாம் போகக்கூடாது, போனால் மண்டை காஞ்சி போயிடும். சரியாப்பா? சால சிறந்தது, சிறந்ததுக்கெல்லாம் சிறந்தது. சால என்பது என்னது, உரிச்சொல். சிறந்தது என்பது வினை. அடுத்து பாருங்கள், நனி, நன்றி. நனின்னா சிறந்தது, நனி சிறந்து அப்படின்னா சிறப்புக்குரியது. அதான் சொல்லியிருக்கான் பாருங்கள். உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தால் அப்படியே பார்த்தீங்கன்னா, இடைச்சொல் தொடருக்கு அடுத்தால் அடுக்கு தொடர். ரொம்ப ஈஸியானது. அடுக்கி வருவது அடுக்கு தொடர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். ஒன்றே விடுவேன் அப்படிலாம் சொல்லப்படாது. எல்லா சொல்லும் அடுக்கி வரும். சல 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 என இரட்டை கிளவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ, வயிறு கடமுட 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 கடம என என்ன செய்யும், எரியும். அதை ஜன்னல் படபடபடன்னு அடிக்குது. இது ரெட்டை கிளவி அடிக்க தொடரா, கொண்டு விடுவேன். அதான் அழகாக சொல்லியிருக்கான் பாருங்கள். ஒரு சொல் 2, 3, இங்கே 3 மட்டும்தான் கொடுத்துருக்காமா, 4 முறையும் அடிக்கி வரலாம். சரியா? 4 முறையும் அடிக்க ரொம்ப போகாது. 2, 3, 4, 4 வரை 4 போடுவோம். அதுக்கு மேலே போனால் தப்பு இல்லை, இருந்தாலும் போடும். 4 முறை போட்டுக்கலாம். ஒரு சொல் 2, 3, 4 முறை அடுக்கி தொடர்வது பொருள் தரும். அடுக்கு தொடர் என்ன செய்யுமா, பொருள் தரும். கடமுட கடமுட, தட தட தட, ஜிலு ஜிலு ஜிலு, சல சல சல, இதெல்லாம் பொருள் கிடையாது. வருக 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 என வரவேற்கிறேன், சீக்கிரம் போ 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 போ, சார் தீ 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 சொல்லுவோமா, அடிக்கு வருக. இது அச்சம், விரைவு, வேகம் என்று சொல்லுவார்கள். அது உங்களுக்கு கொடுக்கல. அடுக்கு தொடர் சிம்பிளாக கொடுத்துருக்கான். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவதற்கு பெயர் அடுக்கு தொடர் என்று பெயர். எடுத்துக்காட்டு, வருக வருக வருக, வாழ்க வாழ்க வாழ்க, போ 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 போ, தீ 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 தீ, ஐயோ பாம்பு 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 சொல்லுவோம்ல.
வா 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 கமான் கமான் வா 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 அப்படி சொல்லுவோம்ல. இதுக்கு பேர் தான் என்னது? அடுக்கு தொடர். அடுக்கி வருவது அடுக்கு தொடர் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு மாணவ செல்வங்களே, தொடர்ந்து நாம் படிக்கின்ற போது இன்னொரு அருமையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பெயரச்சம் படித்தீங்க அப்படி தானே? கேட்ட பாடல், ஓடிய பறவை, நடந்த ராமன், இப்படி ஏல முடிஞ்சு அது பெயரச்சம்னு சொன்னேன் அப்படி தானேம்மா? சில நேரங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த கேட்ட, ஓடிய, நடந்த அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேட்டங்கிறது முற்றுப்பெறாத எச்சச்சொல், வினை, எச்ச வினை, முற்றுப்பெறாத எச்ச வினை, பெயர் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் அப்படின்னு படித்தோம். இந்த பெயரச்சத்தில் அதுக்கு முன்னாடி அந்த முற்றுப்பெறாத சொல் இருக்குது பார்த்தீங்களா? பெயரச்ச சொல்லு, எச்ச சொல்லு, அது ஒரு முறை வந்தால் அது பெயரச்சம், 2-3 முறை அப்படி தொடர்ந்து வந்துன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் கூட்டுநிலை பெயரச்சம்னு பேர். இப்போ என்ன பேரமா? கூட்டுநிலை பெயரச்சம். சொல்ல வேண்டிய செய்தி, சொல்ல ஏருக்கு, வேண்டிய ஏருக்கு, செய்தி, 2 ட்ரிப் பார்த்துருக்கு பார்த்தீங்களா? கேட்க வேண்டிய பாடல், கேட்க வேண்டிய, பாருங்கள் 2 சொல் இருக்குது பாருங்கள், 2 பெயரச்சம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழில் கூட்டுநிலை பெயரச்சம்னு சொல்லியிருக்காங்க. இது சங்க காலத்தில் வழக்கத்தில் கிடையாது, ஆனால் இக்காலத்தில் இருக்குது. அது வந்து போய் நடந்தான், இது கூட்டுநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லலாம். வந்து போய் நடந்தான் இப்படியும் வரும், புரியுதாம்மா? இக்காலத்தில் வருது. இதுக்கு பேர் கூட்டுநிலை பெயரச்சம் மட்டும் நமக்கு தந்திருக்கான். இது என்ன இதில் வருங்க பாருங்க, ஒன்றிற்கு மேற்பட்ட வினை எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு, அதான் முற்றுப்பெறாத எச்ச வினை, அதான் வினை எச்சங்கள், முற்றுப்பெறாத எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சுடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரச்சங்கள் உருவாகின்றன. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி, பார்க்க வேண்டிய படம் சொல்லுவோம்ல, இந்த படம் அதை நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாட்டைங்கிற அப்படிங்கிற படம் பொதுவாக சொல்லுவாங்க. எங்களுக்கு பிஎட் படித்து தருகின்ற போது சொன்னாங்க, எப்பா நீங்கள் மாணவர்கள், ஆசிரியர்களாகி நீங்கள் மாணவ ஆசிரியர்கள், நீங்கள்லாம் பார்க்க வேண்டிய படம்ப்பா, பார்க்க வேண்டிய படம். புரியுதாம்மா? இதுக்கு பேர் என்னது? கூட்டுநிலை பெயரச்சம் என்று பெயர். தொடக்கத்திலிருந்து அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். தொடர் என்றால் என்ன? 2 சொற்கள் இணைந்து பொருள் தருவதற்கு பேர் தொடர் அல்லது சொற்றொடர். இந்த சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வந்தால் அதுக்கு பேர் தொகைநிலை தொடர். இது 6 வகைப்படும் என்று போன பாடத்தில் படித்தோம். அதுக்கு அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர். இந்த சொல்லோ உருவோ 2க்கும் இடையில் சொல்லோ உருவோ மறையாமல் வெளிப்படையாக வருவது வந்து பொருள் தருவதற்கு பேர் என்ன பெறுமா? தொகாநிலை தொடர் என்று பெயர். பாருங்க, ஒரு தொடர்மொழியில் 2 சொற்கள் இருந்து அவற்றுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறையாமல் வருவது, வெளிப்படையாக வருவது, அதுக்கு பேர் என்ன பெறுமா? மறையாமல் என்றால் என்ன அர்த்தம்? வெளிப்படையாக வருவதற்கு பேரே தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு, காற்று வீசியது, குயில் கூவியது. இந்த இடையில என்ன இல்லை? இடையில ஒரு சொல்லுமே நம்ம போட முடியாது. சரியாம்மா? அதுக்கு அடுத்தால பாருங்கள், இந்த தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். எழுவாய் தொடர், சப்ஜெக்டு, நவுன்லாம் சொல்லியிருந்தேன். அடுத்து பாருங்கள், வெளித்தொடர், அழைத்தல், நண்பா அப்படின்னு சொல்லி. வினை முற்றுத்தொடர், அது முற்று பெற்று விட்டது. அந்த வினை, அந்த செயல் என்ன செஞ்சுட்டு முற்று விட்டது. பாடினான், ஓடினான், நடந்தான், விழுந்தான், படுத்தான், உண்டான், உறங்கினான், பறந்தன, துடித்தன, வென்றன, கொன்றன, தின்றன, அப்படி முடிஞ்சிட்டு. அடுத்து பாருங்கள், பெயரச்சத்தொடர். பெயரச்சம்னா ஒரு எச்சவினை, முற்றுப்பெறாத வினைச்சொல் பெயர் கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம், வினை கொண்டு முடிஞ்சால் அது வினையச்சம். பெயரச்சத்தொடர் மேக்சிமம் எதில் முடியுமா? ஆல முடியும். பாடிய, ஓடிய, நடந்த, சென்ற, வந்த, வருகின்ற, போகின்ற அப்படின்னு சொல்லி வரும். சரியாம்மா? அடுத்து பாருங்கள், வினையச்சம். ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல் எச்ச வினை, வினை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம். இது மேக்சிமம் ஈலையும் ஊலையும் முடியும்னு சொன்னேன். பாடி திரிந்தன, ஓடி மறைந்தன, தேடி சென்றான், உண்டு உறங்கினான், வந்து சென்றான், படித்து தேறினான், படித்து வெற்றி பெற்றான், வென்றான், படித்து வென்றான். இதம்மா இப்படி உகரத்துலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி படித்தோம். அடுத்து பாருங்கள், வேற்றுமை தொடர். ஐ ஆல், ஒரு தொடரில் 2 சொற்களுக்கு இடையில் ஐ ஆல் கூ இன் அது கண் ஆகிய வேற்றுமை உறுப்புகள் வெளிப்படையாக வந்தால் அதுக்கு பேர் வேற்றுமை தொகாநிலை தொடர். மறைந்து வந்தால் வேற்றுமை தொகைநிலை தொடர், மறையாமல் வந்தால் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று பெயர் அப்படின்னு படித்தோம். கட்டுரையை படித்தான், அன்பால் கட்டினார், அறிஞருக்கு பொன்னாடை, எனது சட்டை, பாருங்க, ராமனின் தம்பி,
ராமனின் தம்பி எனது சட்டை குகைக்கண் புலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இடைச்சொல் தொடர். சொல்லுக்கு இடைச்சொல்லோடு பெயரோ வினையோ வருவது இடைச்சொல் தொடர். மற்று கூட்டல் ஒன்று. மற்று என்பது எனது இடைச்சொல். மற்று ஆகார இடைச்சொல், ஓகார இடைச்சொல், இடைச்சொல் நிறைய இருக்குது. நமக்கு மற்ற மட்டும் தந்திருக்கிறார், ரொம்ப போவாண்டாம். அதுக்கடுத்தால பாருங்கள், உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லோடு எனது பெயரோ வினையோ தொடர்ந்து வருவது உரிச்சொல் தொடர். உரிச்சொல் என்று சொன்னால் அந்த சொல்லுக்கே உரிமையான சிறப்புடைய சொல், சிறந்தது ஒரு சொல். அது கூட சாலச் சிறந்தது. மாமலை பெரிய மலைனால பெருசு தான், மாமலைனா பெரிய மலை, அப்படி சிறப்பித்து சொல்லக்கூடியதுக்கு பேர் உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி வருவதற்கு பேர் அடுக்கு தொடர் என்று பெயர். வா வா வா, போ போ போ, வாழ்க வாழ்க வாழ்க, வருக வருக வருக, தீ 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் அடுக்கு தொடர். நன்றி, மீண்டும் வருகிறேன்.